குட் மார்னிங் கேர்ள்ஸ். இந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பாக இந்த முடிக்கிறோம். மேலாண்மை ஓர் அறிமுகம். இந்த பாடத்தலைப்பின் கீழ் மேலாண்மை பற்றி முழுமையான ஒரு விவரங்களை படித்தோம் இல்லையா? மேலாண்மை பொருள் தருக, மேலாண்மையுடைய இயல்புகள், மேலாண்மை வகைகள், மேலாண்மை பணிகள், மேலாளர்னா யார், மேலாளருடைய திறன்கள் என்ன, மேலாளருடைய பணிகள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதில் சொன்னால் மேலாண்மையும் நிர்வாகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்டென்ட்டோடு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி படிக்கிறோம். நடைமுறையில் நமக்கு இந்த மேலாண்மையும் நிர்வாகமும் ஒன்று போல காணப்படுகிறது. மேலாண்மையும் நிர்வாகமும் ஒன்று போல் இணைந்தே காணப்படும். இப்போ சப்போஸ் பார்த்தேன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவோம்? மேலாண்மை செய்கிறதல். இதுதான் நம்ம நிர்வாகம்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தேன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஒரு டயோசிசன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அப்படி சொல்லுவியா இருக்கும் இல்லையா? மேனேஜ்மெண்ட் நிர்வாக பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே உனக்கு தெரியும் நிர்வாகம் யார் செய்கிறா? உனக்கு தெரிஞ்ச அளவில் ஹெச்எம், கரஸ்பாண்டன்ட், மேடம் அப்படிங்கிறது தான் தெரியும் இல்லையா? அப்போ அந்த நிர்வாகம் என்பது நம்மளுடைய சிஎஸ்ஐ டயோசிஸ் என்பதுதான் நிர்வாகம். புரியுதா? ஏன் அதை நம்ம நிர்வாகத்தையும் மேலாண்மையும் வேறுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல உனக்கு மேலாண்மைன்னா என்னன்னு தெரியும். பிற நபர்களிடமிருந்து பணிகளை செய்து வாங்கக்கூடிய கலைகள் இல்லையா? மேலாண்மை பணிகளை பயன்படுத்தி பிற நபர்களிடமிருந்து வேலைகளை செய்து வாங்குகிறோம். அதே நேரத்தில் நிர்வாகம் என்பது அல்லது நிர்வகித்தல் என்பது மேலாண்மையை நிர்வகிக்கும் செயல்பாடு தான். மேலாண்மையை நிர்வகிக்கும் செயல்பாடு. இப்போ சொன்னேன், ஸ்கூல் ஒரு மேலாண்மை இல்லையா? சாராட்டகர் பள்ளி ஒரு மேலாண்மை திட்டத்தின் கீழே செயல்படுது. இந்த சாராட்டகர் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் நம்மளுடைய சிஎஸ்ஐ டயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம மேலாண்மையை நிர்வகிக்கிறது இதுதான் என்னென்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிர்வாகம் அல்லது நிர்வகித்தல் என்பது மேலாண்மையை நிர்வகிக்கும் செயல்பாடாகும். இது ஆக்சுவலாக நம்ம எங்கே தான் சொல்லுவோம்னா உயர்நிலை மேலாண்மையை சார்ந்தது. அதாவது மேல்நிலை மேலாண்மை தான் நிர்வாகம். மேலாண்மை என்பது எதற்கு கீழே நம்ம சொல்லிடலாம்? நிர்வாகத்திற்கு கீழ் மேலாண்மை செயல்படுகிறது. நிர்வாகத்திற்கு கீழ் மேலாண்மை செய்யப்படுது. நிர்வாகம் உச்சக்கட்டம். இதுதான் உயர்நிலை மேலாண்மை. இப்போ இது ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கு பொருந்தாதாங்கிறது ரெண்டு நிறுவனத்திற்குமே பொருந்தும். லாப நோக்கமுடைய நிறுவனத்திற்கும் நிர்வாகம் அவசியம், லாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கும் நிர்வாகம் அவசியம். அப்போ நிர்வாகம் என்பது ஒரு மேலாண்மையை நிர்வகித்தல், மேலாண்மையை நிர்வகிப்பது. அப்போ மேலாண்மை பணிகள் சரியாக நடைபெறுவதா என்பதை மேல்நிலையிலிருந்து கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றதுதான் நிர்வாகம் என அழைக்கப்படுகிறது. இப்போ மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் அப்போ ஒன்று போல் நமக்கு இவ்வளோ நாளும் ஒரே பொருளை தருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருப்போம் இல்லையா? இப்போ அந்த மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். இப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தேன்னு சொன்னால், மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது மொத்தத்தில் சொல்கிறோம், ஒரு நிறுவனத்துடைய திட்டமிடுதல், கட்டுப்படுத்தல், தெம்பூட்டுதல், மேலாண்மை பணிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேலாண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே ஒரு வணிக நிறுவனத்தினுடைய மேலாண்மை செய்பவர்கள் அவர்களை என்ன செய்யணும்னா அவங்கள இயக்குவிக்கக்கூடிய பணி தான் மேலாண்மை. அதாவது பிற நபரிடமிருந்து வேலை செய்து வாங்கும் கலை மேலாண்மைன்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகம் என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவால் அந்த மேலாண்மையை நிர்வகிப்பது. அதாவது மேலாண்மை செய்வதற்கான செயல்முறையை நிர்வாகம். நல்லா புரிஞ்சு படிக்கணும். மேலாண்மை என்பது பிற நபரிடமிருந்து வேலை செய்து வாங்கும் கலை. அதாவது ஒரு வணிக நிறுவனத்தினுடைய மேலாண்மை செய்பவர்கள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா செய்ய வைப்பதற்தான் நிர்வாகம் அதில் தலையிட்டுறாங்க இல்லையா? செய்வது மேலாண்மை. அதே நேரத்தில் நிர்வாகம் என்பது ஒரு குழுவால் மேலாண்மை பணியை செய்ய வைப்பது அல்லது நிர்வகிக்கக்கூடிய பணியை செய்வதான் நிர்வாகம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிடுறோம். அடுத்து அந்த அதிகாரத்தை பொறுத்த அளவில் மேலாண்மை என்ன செய்வோம்னா இடைநிலை கடைநிலை அளவில் செயல்படும், மேல்நிலையில் செயல்படுவது அல்ல. காரணம் நல்ல திரும்பவும் சொன்னோம், மேலாண்மை எதற்கு கீழ் செயல்படுவது? நிர்வாகத்திற்கு கீழ் செயல்படுது. எனவே நிர்வாகமே மேல்நிலை மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. ஆனால் மேலாண்மை இடைநிலை மற்றும் கடைநிலையை உள்ளடக்கியது. மேலாண்மை இடைநிலை மற்றும் கடைநிலை உள்ளடக்கியது. ஆனால் நிர்வாகமோ மேல்நிலை மேலாண்மை பணியை உள்ளடக்கியதுன்னு சொல்லிடலாம். அடுத்து மேலாண்மை பொறுத்தளவில்
எல்லா நிறுவனத்திற்கும் பொருந்தும். அதாவது லாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கும் பொருந்தும், லாப நோக்கமில்லாத நிறுவனத்திற்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். மேலாண்மை என்பது லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் பொருந்தும். லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் பொருந்தும். மேலாண்மை லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய லாப ஈட்டும் நிறுவனங்களுக்கு மட்டும் பொருந்தும். ஆனால் நிர்வாகம் என்பது அதாவது சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய, அதாவது லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும். லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கும் பொருந்தும். மேலாண்மை லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு, லாப நோக்கமுடைய நிறுவனங்களுக்கு பொருந்தும். நிர்வாகம் சேவை நோக்கமுடைய நிறுவனம், அதாவது லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லிடலாம். நிறுவனத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன சொல்லணும்னா, நிர்வகிக்கக்கூடிய நபரை எப்படி சொல்லுவோம்னா நிர்வாகி சொல்லுவோம். ஆனால் மேலாண்மையை பொறுத்தளவில் மேலாண்மை பார்க்கக்கூடிய நபரை மேலாளர் என அழைக்கிறோம். அதே நேரத்தில் செயல்கள் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நிர்வாகம் கொள்கைகளை உருவாக்கும். இந்த மேலாண்மை நிர்வாகத்திற்கு கீழ் செயல்படுவதனால் நிர்வாகம் உருவாக்கிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும். மேலாண்மை நிர்வாகம் உருவாக்கிய கொள்கைகளை நடைபெறுத்தும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நிர்வாகம்தான் கொள்கைகளை உருவாக்குகின்றன. உருவாக்கப்பட்ட கொள்கைகளை நிறைவேற்றுவது மேலாண்மை, கொள்கைகளை உருவாக்குவது நிர்வாகம். அடுத்து என்ன சொல்லலாம்னு சொன்னால், லாஸ்ட்டாக நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, நிர்வாகம் முடிவெடுத்தல் பணியை செய்யும். என்ன பணியை செய்யணும், என்ன பிரச்சனை, எதனாலும் முடிவெடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டியது யாருன்னா நிர்வாகம் தான் முடிவெடுக்கக்கூடிய பணியை செய்யும். ஆனால் மேலாண்மை பொறுத்த அளவில் முடிவுகளை நிறைவேற்றும் பணியை செய்கிறது. அதாவது இப்போ பார்த்தேன்னு சொன்னால், நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் நடத்தணுங்கிறத முடிவு நிர்வாகம் எடுப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க சொன்ன முடிவை நம்ம என்ன செய்கிறோம், நிறைவேற்றுறோம். செய்யணும், கிளாஸ் எடுத்துருங்க அப்படின்னா நாங்கள் நிறைவேற்றுறோம். புரியுதா? இதுதான் நிர்வாகம் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும் பொறுப்பு மேலாண்மைக்கு உண்டு. அந்த பொறுப்பை உருவாக்கக்கூடிய ஒன்று நிர்வாகம். பொறுப்பை உருவாக்குவது நிர்வாகம், பொறுப்பை நிறைவேற்றுவது மேலாண்மை என்பது இந்த நாட்களில் மேலாண்மை ஒரு அறிமுகம். திட்டவட்டமாக அந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு மேலாண்மையுடைய விவரங்களை குறித்து திட்டமான அறிவுகளை பெற்றிருப்பீங்க. மாணவர்கள், இதுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்குறோம். இதை உங்களுடைய விடுமுறை நாட்களை பயன்படுத்திக்கங்க. 144 நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால கல்வி உங்களுடைய கையில் இருக்குது இல்லையா? இதை ஃபாலோ பண்ணி இதை புரிஞ்சது திரும்ப திரும்ப போட்டு வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு புரிஞ்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை மனப்பாடம் செய்துக்கங்க. புரிஞ்சு படிச்சுட்டு தங்களுடைய தேர்வுகளுக்கான ஆயத்தங்கள், தங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். மேலாண்மை ஒரு அறிமுகத்தை தெளிவான ஒரு அறிவோடு பெற்று மாணவர்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.